ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறேன். நார்மல் பிரியாணி இல்லை, சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். தம்பி வந்து சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் தான் செய்ய போகிறேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். எப்போயுமே வந்து வீட்டில் உள்ள சாப்பாடு அரிசியிலே தான் பிரியாணி, தக்காளி சாதம் எதுனாலும் பண்ணுவோம். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சீரக சம்பா அரிசி கடையில் வாங்கி அதில் தான் இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். திருப்பி அதே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பச்சை மிளகா, அப்புறமாட்டி கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உங்கள்கிட்ட வந்து புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லாதனால கொத்தமல்லி இலையை கொஞ்சம் அதிகமாக போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதையும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. பிரியாணிக்கு சிக்கன் வந்து எலும்புள்ள சிக்கன் தான் வாங்கியிருந்தேன். அதையுமே வந்து நல்லா கழுவி ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பிரியாணிக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து நெய்யும் போட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து இதில் நான் தனியாக வந்து எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்து பிரியாணிக்கு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி சேர்த்துக்கிட்டே வத்தப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா அதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி ஒரு ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து சீக்கிரமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கும் சிக்கனுக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து அரிசி போடும்போது தண்ணி எதுவும் ஊற்ற தேவை இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிராம்பு, பட்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு உங்களுக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு வந்து விசில் வச்சுக்கோங்க. குக்கரில் விசில் போனதுக்கப்புறமாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கணும். நான் அதை ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அந்த அரிசியை வந்து குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உப்பு பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு உள்ள உப்பே வந்து சரியாக தான் இருந்தது. அதனால் வந்து உப்பு வந்து நான் எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து பிரியாணி பொடி எதுவுமே வந்து சேர்க்கலை. ஏன்னா இந்த பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம்ல, அதுவே வந்து போதும். நான் பிரியாணி பொடி எந்த ஒரு பொடியுமே வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை. வத்தப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மூடி போட்டு சாப்பாடு வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். லெக் பீஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தப்பொடி, கறி மசால் பொடி, மல்லிப்பொடி, தயிர், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னா லைட்டாக தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெக் பீஸில் வந்து ஃபுல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லெக் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நல்லா வந்தால் சந்தோஷம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ஊறினக்கப்புறமாட்டி ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இந்த லெக் பீஸ் இருக்குல்ல, அதே வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டேன். கடைசி சாப்பிடும்போது சூப்பராக தான் வந்திருந்தது. நல்லா வேக விடுங்க சிக்கனை. நல்லா வெந்தக்கப்புறமாட்டி நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரியாணி ஆல்ரெடி ரெடியாக இருந்தது. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சைடுலேயே. அதுவும் வந்து சூப்பராக வந்திருந்தது. என்ன கொஞ்சம் வந்து குழஞ்சிருச்சு, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக தான் இருந்தது. என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, லெக் பீஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம். வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் லெக் பீஸ் என்கிட்ட வச்சுருந்தேன் ஆதவு. அப்புறம் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் தான் சாப்பிட்டான். பிரியாணி வந்து தம்பிக்கு ஏற்ப காரம்லாம் அதிகமாக இல்லாமல் நல்லா இருந்தது. அதனால் தம்பி வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டான். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது எல்லாமே.